அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இந்த வழக்கை செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அதன் சுருக்க கோப்புகள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சமதரி பியசேன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிக்கப்பட்டு கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு ஒரு திகதியை வழங்குமாறு கோரினார். அதேவேளை ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் விவரங்களை முன்வைக்கையில் இந்த வழக்குக்கு அடிப்படையாக அமைந்த மொத்த தொகையில் பாதியளவு வாகனங்களுக்காகவே செலவிடப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். எனினும் தனது கட்சிக்காரருக்கு பிரித்தானிய அரசாங்கமே வாகனங்களை வழங்கியதாகவும் அது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் பின்பற்றிய நடைமுறைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை அரசு சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி இதுகுறித்தும் விசாரணை நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீதவான் இந்த முறைப்பாட்டை மீண்டும் செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதவான் அரசு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக 166 லட்சம் ரூபாவிற்கும் அதிக அரசு பணத்தை தனிப்பட்ட பயணத்திற்காக செலவிட்டதன் மூலம் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது செயலாளராக கடமையாற்றிய சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை எதிர்வரும் மாதம் குறைக்கப்படும் என சபை முதல்வரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඊට පස්සේ ඉරාන් පෝයක ආවට පස්සේ ඇමරිකාවෙන් පටන් ගත්තු ලෝකෙ තෙල් ගාස්තු වැඩි වුණා. ඒක බස් හිමියන්ට බලපෑවා. ඒකට අනුව තමයි අපි බස් ගාස්තු ගණනය කරලා තිබෙන්නේ. ඒකත් තවත් සාධකත් අරගෙන. ඒ අනුව අපිට කැබිනට් මණ්ඩලය අවසර දුන්නා 115ක බස් ගාස්තුවක් වැඩි කරන්න. නමුත් ඒ කැබිනට් මණ්ඩලයට යන දවසේදී ලංකාවේ තෙල් මිල අඩු වෙච්ච නිසා අපි 112ට අඩු කළා තමයි බස් ගාස්තුව වැඩි කරලා තිබෙන්නේ. අපි දන්නවා ජනතාවට අමාරුයි. எரிபொருள் விலை குறைப்பின் உச்ச பயனை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம். எதிர்க்கட்சியினர் கலக்கமடைய தேவையில்லை. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பேருந்துகளுக்கு ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்ட போது பேருந்து உரிமையாளர்கள் தமக்கு கால அவகாசம் கோரினார்கள். அதற்கமைவாகவே 2 முறை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி பேருந்துகளுக்கு ஆசனப்பட்டிகளை பொருத்தாமல் 17ஆம் திகதிக்கு முன்னர் அந்த பணிகளை முன்னெடுக்குமாறு பேருந்து உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தண்டப்பணம் மறவிட்டு அரச வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்துக்காக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. பொதுமக்களின் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. ஆகவே இந்த தீர்மானத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கிழக்கு மோதலை தொடர்ந்து எரிபொருள் விலை உயர்வடைந்தது. தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைவாக 12 யோசனைகளை முன்வைத்து இந்த மாதம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் 12% அதிகரிக்கப்பட்டது. பேருந்து கட்டண அதிகரிப்பால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் என்பதை நன்கு அறிவோம். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை எதிர்வரும் மாதம் குறைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து பேருந்து கட்டணமும் குறைக்கப்படும். எரிபொருள் விலை குறைப்பின் உச்ச பயனை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம். எதிர்க்கட்சியினர் கலக்கமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்தார். නමුත් පොඩු ප්‍රවාහනය ගාස්තු අඩු කරන්න වෙන්නේ රටේ සමස්ථ ආර්ථිකයත් එක්ක තියලා බලන්න.
ඒ නිසා අපි බස් ගාස්තුව යම් ප්‍රමාණයකින් වැඩි වුණා 12කින් අපි බලාපොරොත්තු වෙනවා අගෝස්තු ඊළඟ මාසවල බස් තෙල් ගාස්තු අඩුවීමත් එක්ක ප්‍රමාණිකූලව මේ බස් ගාස්තු තව අඩු කරන්න.